இந்த ஆண்டு ரஜினிக்கான வருஷம் என்ற மாதிரி வசூல் ரீதியா ஜெயிலர் படத்துல மாஸ் காட்டிட்டாரு சூப்பர் ஸ்டார். அந்த வகையில இன்னும் அதிகமா ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து இவருடைய அடுத்த படத்திற்கான எதிர்பார்ப்புகளை காத்து கொண்டு வைத்திருக்கும்படி செஞ்சிருக்காரு. தற்போது ஜெய் பீம் இயக்குனர் ஞானவேல் ராஜா இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சுட்டு கொண்டு இருக்காரு நம்ம ரஜினிகாந்த். இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துல நடிச்சு கொண்டு இருக்கும் போதே ரஜினி அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் படத்துல கேமியோ தோற்றமா மொய்தீன் பாய் கேரக்டர் கமிட் ஆனார். இந்த படத்துல விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் முன்னணி ஹீரோவா நடிச்சிருக்கும் நிலையில இந்த படம் முழுக்க ரஜினி படமாகவே ரசிகர்கள் பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில ரஜினி ரசிகர்களை ஏமாற்றி விடக் கூடாது என்ற விஷயத்துல ரொம்பவே முனைப்புடன் செயல்பட்டு வராரு. அதாவது ரஜினி இந்த படத்துல முஸ்லிம் கேரக்டர் என்பதனால அதில் எந்தவித தவறும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக முஸ்லிம் நண்பர்களிடம் எப்படி தொழுகை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் மாஷா அல்லாஹ் மற்றும் இன்சா அல்லாஹ் சொல்ல வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி முழுமையாக முஸ்லீமாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு விஷயங்களாக நுணுக்கமாக கேட்டு தெரிஞ்ச பின்பே மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். அதுக்காக ரஜினிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் முஸ்லீம் வேலையாட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து ரஜினிக்கு சொல்லி தந்திருக்காங்க. சும்மா சாதாரணமாக கெஸ்ட் ரோல் தானே என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் தனக்கான கதாபாத்திரத்தை சரியாக நடித்து கொடுக்க வேண்டும். அத்துடன் ரசிகர்கள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வீணாக்கக்கூடாது என்பதிலும் மிகவும் கவனமாக செயல்பட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார். போதாக்குறைக்கு இவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தோட மொத்த கதையும் தூக்கி நிறுத்த போவது அப்பா தான் சொல்லியிருக்காரு. அதனால தயவுதாட்சியமே பார்க்காம இந்த கேரக்டருக்காக ரஜினியை படாது பாடு படுத்தி எடுத்திருக்காரு ரஜினியுடைய மகள். அப்பா 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். அதை நிரூபித்து காட்டும் விதமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் படம் வெற்றி அடையுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வரும் 21ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியின் சாய்ராம் கல்லூரியில் நடைபெற போது, மேலும் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கு. லால் சலாம் படத்துடைய ஆடியோ பார்த்தீங்கன்னா வரும் 21 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதுனால அன்னைக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா படத்தோட மொத்த ஆடியோவும் வெளிவந்துடும். அதில் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாட்டு வச்சிருக்காங்க, விக்ராந்த், விஷ்ணு விஷால், மேலும் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பாட்டு வச்சிருக்காங்கன்னு அப்போதான் நமக்கு தெரிய வரும். ரஜினிக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ சாங் மாசாக இருக்கும். அது ஏஆர் ரகுமான் போட்ட இசையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போது அதை பார்க்க நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் லால் சலாம் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து